வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். சார், என்னுடைய பெயர் ராஜேஷ் கண்ணன். நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். என்னுடைய அப்பா கடந்த 1985ஆம் ஆண்டு ஒரு 3 சென்ட் மதிப்புள்ள ஒரு காலிமனையை சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ணி தான் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கினதுக்கான என்னுடைய அப்பா பேரில் பத்திரம், வில்லங்க சான்றிதழ்லாம் இருக்குது. இப்போதைக்கு அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டி குடிந்து வரோம். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக அந்த இடத்துல வீடு கட்டி குடிந்து வரோம். அந்த இடத்துக்கு வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா கேட்டு நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தாசில்தார்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்கோம், ஆர்டிஓட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்கோம், டிஆர்ஓட்டையும் விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். ஆனால் அவர்கள் எல்லோருமே எங்களுடைய விண்ணப்பத்தை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டுறாங்க. இதை எதிர்த்து நாங்கள் பட்டா வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்க முடியும்? இந்த மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் வழக்கு பதிவு பண்ணி அதன் அடிப்படையில் எங்களுடைய இடத்துக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு இடத்துக்கு பத்திரம் இருந்து அந்த இடத்துக்கு பட்டா இல்லை அப்படின்னா என்னென்ன காரணத்தினால அந்த இடத்துக்கு பட்டா கிடைக்காமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். இந்த ஏ என்று சொல்லக்கூடிய காளிமுத்து என்பவர் ஒரு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர். இவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு நேரடியாக கடந்த 1979ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காங்க. அப்படி வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் இந்த ஏ என்று சொல்லக்கூடிய காளிமுத்து என்பவருக்கு பட்டா அரசு வழங்கியிருக்காங்க. அப்படி வழங்கப்பட்ட அந்த பட்டாவுடைய சர்வே நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 370/3. அந்த இடத்துடைய மொத்த அளவு 3 சென்ட். அந்த இடத்துடைய பட்டா நம்பர் 590. அந்த பட்டா வழங்கப்பட்ட நாள் 3/7/1979ஆம் ஆண்டு அரசு நேரடியாக இந்த ஏ என்று சொல்லக்கூடிய காளிமுத்து பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. அப்படி வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் சில கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பட்டா வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்த சம்மந்தப்பட்ட உரிமையாளர் அந்த இடத்துல வீடு கட்டி குடியேற வேண்டும் அப்படிங்கிறத சில கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் கட்டக்கூடிய அந்த வீடானது அரசு சொல்லியிருக்கக்கூடிய சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அந்த வீட்டை அந்த உரிமையாளர் கட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன நோக்கத்திற்காக இந்த இடம் வழங்கப்பட்டதோ அதை தவிர மற்ற நோக்கங்களுக்காக அந்த இடமானது பயன்படுத்தப்படும் பட்சத்தில் அரசு அந்த இடத்த கையகப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இவருக்கு எஸ்சி அடிப்படையில் தான் இந்த இடத்த இவருக்கு கொடுத்துருக்காங்க. எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி கொள்வதற்காக இந்த இடத்த கொடுக்குறாங்க. அதனால் இந்த காளிமுத்து என்பவர் வீட்டை மட்டும்தான் இந்த இடத்த கட்ட முடியும். மற்ற பயன்பாடுகளை அந்த இடத்துல பண்ணார் அப்படின்னா அரசு அந்த இடத்த கையகப்படுத்தி அரசுடைய கண்ட்ரோலில் அந்த இடத்த வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறத 2வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக இந்த இடத்த தானமாகவோ அல்லது விற்பனையாகவோ இவர் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அந்த இடத்த இந்த காளிமுத்து என்பவர் 3வது நபருக்கு விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் இந்த பட்டா வழங்கப்பட்ட தேதியிலிருந்து குறைந்தது 10லேருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த வகுப்பை சேர்ந்தவருக்கு தான் அந்த இடத்த விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த எஸ்சி வகுப்பை சேர்ந்த காளிமுத்து வேறு வகுப்பை சேர்ந்தவருக்கு அந்த பட்டா அந்த இடத்த விற்பனை செய்கிறார் அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய நபருக்கு அந்த இடமானது சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த வகுப்பை சேர்ந்தவருக்காக இந்த பட்டா வழங்கப்பட்டதோ அதே வகுப்பை சேர்ந்தவருக்கு தான் அந்த கண்டிஷன் அரசு சொல்லிக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உட்பட்டு ஒருவேளை அந்த இடத்த விற்பனை செய்கிறாந்தா விற்பனை செய்ய முடியும். அப்படி விற்பனை செய்யும்போது மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்று தான் அந்த இடத்த காளிமுத்து 3வது நபருக்கோ அல்லது அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கோ எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் ஒரு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவராக இருக்கட்டும் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய கண்டிஷன் பட்டாவில்
இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அந்த பட்டாவானது சம்மந்தப்பட்ட உரிமையாளருக்கு வந்து அரசு வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த வகையில் காளிமுத்து வந்து அந்த இடத்த வந்து வாங்குறாரு. வாங்கி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து அந்த இடத்த வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டு வாழ்ந்து வராரு. பிறகு அந்த குடிசை வந்து ஏதோ ஒரு காரணமாக இடிஞ்சு போயிடுது. இடிஞ்சு போனதுக்கு பிறகு இந்த காளிமுத்து வந்து அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போனதுக்கு பிறகு இதே இடத்துல வந்து இந்த பி என்று சொல்லக்கூடிய மாரிமுத்து வந்து ஒரு சிறிய அனுபவத்தை வந்து பண்ணிட்டு வராரு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பிறகு இந்த காளிமுத்து என்று சொல்லக்கூடிய ஏ என்று சொல்லக்கூடிய காளிமுத்து வந்து இந்த பி என்று சொல்லக்கூடிய மாரிமுத்து என்பவர் வந்து கடந்த 1985ஆம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ணி கிரயமாக வாங்கிறாரு. அப்படி கிரயம் பெற்ற இந்த மாரிமுத்து வந்து ஒரு பிசி வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் ஏ என்பவர் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர். அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை மீறி தான் இந்த ஏ என்பவர் வந்து பி என்பவர்கிட்ட வந்து அந்த சொத்தை வந்து விற்பனை செய்திருக்காரு. அதே மாதிரி ஏ என்பவருக்கு வந்து அரசு வந்து கடந்த 1979ஆம் ஆண்டு தான் இந்த இடத்த வந்து ஏ என்பவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அரசு இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது அரசு வழங்கப்பட்ட அந்த தேதியிலிருந்து ஒரு 10லேருந்து 20 ஆண்டுக்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் இந்த ஏ என்று சொல்லக்கூடிய காளிமுத்து வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படியே செய்யணும் அப்படின்னா இந்த காளிமுத்துக்கு வந்து தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு காரணம் இருந்து அந்த காரணம் வந்து சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்கும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற்ற பிறகு தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த கண்டிஷனில் கொடுத்துருந்தாலும் கூட அந்த கண்டிஷனை வந்து எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இந்த ஏ என்று சொல்லக்கூடிய இந்த காளிமுத்து வந்து பி என்பட்டு வந்து விற்பனை கொடுத்துறாரு. கிரயம் பெற்ற இந்த மாரிமுத்து வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி தான் அந்த சொத்தை வந்து வாங்கியிருக்காரு. அவர் பேரில் வந்து வில்லங்க சான்று எல்லாமே அவர் பேரில் வந்து வந்திருக்கு. ஆனால் வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டாவுக்கு வந்து இந்த பி என்று சொல்லக்கூடிய மாரிமுத்து வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வருவாய்த்துறை மூலியமாக அவருடைய மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இதே சர்வே நம்பரு இதே பட்டா நம்பருக்கு இந்த காளிமுத்து என்பவருக்கு கடந்த 1979ஆம் ஆண்டு எஸ்சி வகுப்பை சேர்ந்தவர் என்ற கண்டிஷன் படி அவருக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கு. மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து பட்டா வழங்க முடியாது அப்படிங்கிறத வந்து சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து அவருடைய மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க. மீண்டும் இந்த பி என்பவர் வந்து பட்டா கேட்டு பல முறை வந்து இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் அதே மாதிரி கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் இவர்கள்ட்ட எல்லாத்தையுமே அவர் வந்து திருப்பி விண்ணப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். என்னுடைய இடத்துக்கு வந்து பட்டா கொடுங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு முறையும் மாவட்ட நிர்வாகம் வந்து இவருடைய மனுவை வந்து நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மாரிமுத்து வந்து 85 வந்து வாங்குறாரு. அதன் பிறகு அந்த இடத்துல வந்து இவருடைய அந்த பட்டாவுக்கு உட்பட்ட அந்த எல்கைக்கு உட்பட்ட அந்த இடத்துல வந்து அரசு சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷனை மீறி அவர் வந்து ஒரு வீட்டை கட்டி குடியிருந்து வர்றாரு. அந்த வீட்டுக்கு தேவையான வீட்டு வரி ரசீது, மின் இணைப்புடைய ரசீது, குடிநீர் இணைப்புடைய ரசீது எல்லாத்தையுமே இந்த மாரிமுத்து என்ற பேரில் வந்து வாங்கிட்டார். ஆனால் பட்டா மட்டும் வாங்க முடியலை. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்ட பட்டா வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது போன்ற நேரங்களில் உங்களுடைய பேருக்கு வந்து சட்டப்படி அந்த வருவாய்த்துறை மூலம் கொடுக்கக்கூடிய பட்டா வந்து வாங்கவே முடியாது. இந்த வீடியோ மூலியமாக நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாத்தியப்பட்ட விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அல்லது காலி மனைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ண பத்திரம் இருந்து அந்த இடத்துக்கு வில்லங்க சான்று எல்லாமே இருந்தும் அந்த இடத்திற்கு சட்டப்படி வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா கிடைக்காமல் இருப்பதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அரசுக்கோ பொதுமக்களுக்கோ ஆட்சேபனைக்குரிய இடத்த வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது போன்ற நேரங்களில் இந்த வருவாய்த்துறை மூலியமாக அந்த இடத்துக்கு வந்து பட்டா வழங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஏற்கனவே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருந்தாலோ அல்லது கண்டிஷன் கீழே வேறு ஒரு நபருக்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருந்து அதே இடத்த நீங்கள் மீண்டும் வாங்கும் பட்சத்தில் அது போன்ற நேரங்களில் வருவாய்த்துறை மூலியமாக அந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 காரணம்தான் ஒரு இடத்துக்கு வந்து பட்டா வழங்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணங்கள். அதே மாதிரி இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருந்து அந்த கண்டிஷனை மீறி ஒரு நபர் வந்து அந்த சொத்தை வந்து 3வது நபருக்கோ அல்லது அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கோ விற்பனை செய்யப்படும் போது அது போன்ற நேரங்களில் 2022ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பதிவுத்துறையின் கீழே அந்த சொத்தை வந்து பதிவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி டேட்டில் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே பதிவு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சொத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா
உங்கள் பேரில் வந்து கரண்டில் பட்டா அல்லது பத்திரம் இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவு பண்ண முடியும். ஏற்கனவே கண்டிஷன் பட்டா வழங்கப்பட்டிருந்து அந்த நபர் வந்து கண்டிஷனை மீறி விற்பனை செய்யப்படும் போது அந்த சொத்தை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி டேட்டில் வந்து பதிவு செய்ய முடியாது. ஆனால் 22ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அந்த மாதிரியான சொத்துக்களை வந்து பத்திரத்தை வந்து பதிவு பண்ணாங்க. ஆனால் அந்த சொத்துக்கு வந்து வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய பட்டா வந்து வழங்கப்படுவது வந்து இன்றைக்கு வரையும் மறுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு அவர் பேரில் வந்து பட்டா கொடுத்துருப்பாங்க. அதே இடத்திற்கு இன்னொரு நபருக்கு வந்து பட்டா வழங்க முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்டிஷனெல்லாம் மீறி சில நேரங்களில் சில இடங்களுக்கு, அதாவது கண்டிஷன் பட்டாங்களுக்கு சில நபர்களுக்கு, மூன்றாவது நபருக்கோ அல்லது மற்ற வாரிசுகளுக்கோ அந்த சொத்துக்கு வந்து பட்டா வந்து வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கின அந்த பட்டா வந்து முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளையோ அல்லது அவருடைய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தி தான் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து சட்டப்படி வாங்கணும் அப்படின்னா, ஒரு சொத்துக்கு ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டு மீண்டும் அதே சொத்துக்கு இன்னொரு நபருக்கு வந்து கண்டிப்பாக பட்டா வந்து வழங்க மாட்டாங்க. ஏற்கனவே பத்திரம் இருக்கும், அதே பத்திரத்தை வைத்து இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதற்கு எப்படி நம்ம வந்து பட்டா வாங்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சொத்தை வந்து யார்கிட்டேருந்து வாங்கினீங்களோ அந்த நபர் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அந்த சொத்தை வந்து விற்பனை செய்திருக்காரா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அப்படி விற்பனை செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற்று அது மாதிரியான நேரங்களில் உங்களுடைய சொத்துக்கு வந்து பட்டா பத்திரத்தை வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா இல்லீகலாகத்தான் சில நேரங்களில் சில நபர்கள் வந்து இந்த மாதிரி பட்டா வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு மீண்டும் அவர்களுடைய பேரில் வந்து பட்டா வாங்கினது எல்லாமே இந்த மாதிரி அரசு அதிகாரிகளையோ அல்லது அவர்களுடைய அதிகாரத்தை வந்து தவறுதலாக பயன்படுத்தி தான் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு பட்டா வழங்கப்பட்ட பிறகு மீண்டும் அதே இடத்துக்கு இன்னொரு நபருக்கு வந்து பட்டா வழங்க முடியாது. இப்போ நம்ம பார்த்த இந்த எடுத்துக்காட்டின்படி தான் சில பேர்கள் வந்து அந்த இடத்த வந்து வாங்கி பத்திரம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த இடங்களுக்கு தற்போது வரை நம்ம வந்து பட்டா வாங்க முடியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை எதிர்த்து அந்த மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் வழக்கு பதிவு பண்ணி அதன் அடிப்படையில் இது மாதிரியான இடங்களுக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அந்த சொத்தை விற்பனை செய்த அந்த நபர் வந்து அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது போன்ற நேரங்களில் நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்தினிடம் அந்த சொத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியும். ஒருவேளை அந்த கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்து மாவட்ட நிர்வாகம் ஏதோ ஒரு வேறு காரணத்துக்காக உங்களுக்கு பட்டா கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் அது போன்ற நேரங்களில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது மதுரை உயர்நீதிமன்றத்திலேயோ நம்ம வந்து ஒரு ரிட் வழக்காக பதிவு செய்து அந்த ரிட் வழக்குடைய இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அது போன்ற நேரங்களில் அந்த மாதிரியான சொத்துக்கு வந்து உங்கள் பேரில் வந்து பட்டா வாங்க முடியும். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன இந்த தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.